ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான். சாட்டர்டே நான் என்னென்ன வேலை செய்கிறேன்றதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 2 ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். காரம் அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸி தான். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு டிஷ் அது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாட்டர்டே மார்னிங் எனக்கு இப்படி தான் இருக்கும் ரொட்டீன். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த தேங்காய் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து வீடியோ போட்டிருக்கோம், மேலே லிங்க் கொடுக்குறோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு தேங்காய் காலி ஆகிடுச்சு. நான் சாட்டர்டே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிடுவேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அப்புறம் ஏதாவது ஃபில் பண்ணி வைக்கிறது, அப்புறம் டீப் க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே நான் அந்த சாட்டர்டே தான் செய்வேன். சண்டேஸில் இந்த வேலையை நான் வச்சுக்கவே மாட்டேன். சாட்டர்டே தான் எனக்கு கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி இருக்கும். பாருங்கள், மழை மாதிரி இருக்குது பாருங்கள் பாத்திரம். இவ்வளோ பாத்திரத்தையும் இப்போ தேய்க்கணும். இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைங்க. காலையில் 9 o'clock கரண்ட் போச்சு. இப்போ 12 o'clock தான் கரண்ட்டே வந்திருக்கு. அதனால தான் இப்போது நான் அந்த தேங்காய் பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது இவ்வளோ தான் தேங்காய் இருக்குது, நம்ம வாங்கினா தான் தேங்காய். ஸோ இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும். அதுக்காக இதை நான் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்ருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன். கரண்ட் வந்தால் தான் அரைக்கணுன்ட்டு. இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு, இப்போ தான் அரைக்க போகிறேன். மிக்ஸி அழுக்கில் இருக்குது, அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட அரைக்கிறது, எப்படி நான் ப்ரிசர்வ் பண்ணுறது, அப்புறம் நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பாத்திரம். திரும்பி காலையில் கொஞ்சம் தேய்ச்சேன். நீங்கள் நேற்றுலாம் நைட்டு நல்ல மழைங்க, இங்கே சரி மழை. அதனால் காலையில் கொஞ்சம் தேய்ச்சேன். அதுக்கப்புறம் விழுந்த பாத்திரம் தான் இவ்வளோ பாத்திரம். நாங்கள் சாப்பிட்டது, டிஃபன் சாப்பிட்டது, அப்புறம் மத்தியானத்துக்கு செஞ்ச பாத்திரத்தெல்லாம் மீதி குழம்பெல்லாம் அதில் ஊற்றி வச்சுட்டு அதில் அந்த பாத்திரம் அப்படின்னு நிறைய சேர்ந்து போச்சு. பாருங்க, பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி இங்கேயே காய வச்சிட்டேன். ஏன்னா மழை லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது, அதனால் வெளியில் போடலை. மேடையெல்லாம் நீட் பண்ணிட்டேன். இது வந்து சிங்கையும் நீட் பண்ணிட்டேன். பாருங்க, தேங்காயும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்க போகிறேன். எப்போ கரண்ட்டு போகும்னு தெரியாது, அதனால் இஞ்சி பூண்டை அரைச்சிடுறேன். பாருங்கள், என்னடாது அம்மா டப்பா எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இதில் காலியானதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது ஆல்ரெடி நான் தேய்ச்சி வச்சது தான். அதனால் இப்போ என்னென்ன இதில் காலியாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு சமைக்கும் போது. அதுக்காக இப்போது தேங்காய் அதை பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் இப்போ இதில் என்னென்ன காலி இருக்கும், மிளகாத்தூள் வந்து நான் தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். 1 கிலோ மிளகா அரைப்பேன், 1 கிலோ தனியாக அரைப்பேன். அது ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு காலி ஆகும் போதெல்லாம் இதில் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்படி தான் இப்போ இன்றைக்கி காலி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி வேலைலாம் சாட்டர்டே தான் செஞ்சுக்கிறது. அதான் செய்கிறேன். சில நேரம் காலி ஆயிரும். அந்த டயத்தில் எது காலி ஆகுதோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கிடுவேன். எனக்கு மிளகாத்தூள் சீக்கிரம் காலி ஆயிருங்க, மிளகாவும் தனியாகவும். இவ்வளோதான் ஃபில் பண்ணுவேன். இது காலியான உடனே அடுத்தது எடுத்து கொட்டி வச்சுக்கிடுவேன். ரொம்பவும் ஃபில் பண்ண நம்ம ஸ்பூன் போடும்போது கீழே கொட்டிடுது. அதனால் அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக தான் அமுக்க மாட்டேன், லைட்டாக தான் எடுத்து வச்சுக்கிடுவேன். இது தனியா பொடி. நான் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன். மிளகா தனியாக எல்லாமே சேர்த்து போட்டு அரைக்கிறதில்ல. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து காலியாக இருக்கு போலியே. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் காலியாக இருக்குது, மஞ்சத்தூள் கொஞ்சம் கொட்டிக்கிறேன். அது மாதிரி மஞ்சத்தூளும் எனக்கு நிறையா கொஞ்சம் நல்ல கலர் மஞ்சள் நல்லாவே போடுவேன். சில நேரத்தில் கஷாயத்துக்கெலாம் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறதுனால எனக்கு மஞ்சத்தூளும் சீக்கிரமாக காலியாகிடும். இதோட தான் போட்டுருவேன். மீதி எடுத்து கொட்டிடுறேன், சரியாக இருக்கும். இது நமக்கு தேய்ச்சி காய வச்சு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப இந்த அஞ்சரைப்பட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள், இது வந்து மிளகாத்தூள், இது வந்து வெந்தயம், இது தனியா பொடி, இது பட்டை லவங்க பொடி வந்து எனக்கு கொஞ்சம் இருக்குது. அது வறுத்து அரைக்கணும். இப்போ தான் மிக்ஸி கழுவி போட்டிருக்கேன். அது காஞ்ச பிறகு தான் அரைக்க முடியும். சோம்பு பொடி இங்கே அரைச்சி வச்சது இருக்குது. அதை கொஞ்சம் கொட்டிக்கிறேன். இப்படி தான் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன். அப்புறம் இதில் இது வந்து இதில் கொட்டி வச்சுடுவேன். ஜீரக பொடியும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் வறுத்து தான் அரைக்கணும். ஸோ அது வறுத்து நான் அரைக்கும் போது, இந்த பட்டை பொடி அரைக்கும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இதில் எது கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பேன். இது கம்மியாக இருக்கிறத எடுத்து கொட்டி வச்சுப்பேன். கடுகுலாம் 1 கிலோ அப்படி வாங்கி வச்சுப்பேங்க மொத்தமாக. ஏன்னா நம்ம அப்பப்போ ஓட முடியாது பார்த்தீங்களா கடைக்கெலாம், அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். அது வாங்கி ஒரு பாட்டில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் எடுத்து இதில் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். நம்ம சோம்பு அப்படி தான் நிறைய தான் வாங்குவேன். அது சோம்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நிறையா வாங்கி வச்சுடுவேன். இப்போ பாருங்கள் ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கு எப்போ காலி ஆகுதோ அப்போ நான் எடுத்து திரும்ப கொட்டி வச்சுக்கிடுவேன். இன்றைக்கி காலியானதுனால இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேன். நான் ஈவினிங்க்கு வந்து இந்த கானை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும் அந்த பக்கோடா. சூடாக சாப்பிட்டீங்க. மழை வேறு இங்கே பெய்யுது. சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போல் தோணுச்சு. மணி 4 மணி அது டீ குடிக்க போகிறேன். ஸோ அது பண்ண போகிறேன். அதனால் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே தான். இப்போ வந்து 1 கப்பு, எந்த கப்பு எடுக்கிறீங்களோ உங்களுக்கு எது தேவையோ அந்த கப்பில் 1 கப்பு காணை நான் குறைக்குறேன். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம அந்த பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம்ல, அதே மாதிரி கொஞ்சம் குறைக்குறோன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறேன். அரிசி மாவு இருக்குன்னா அரிசி மாவும் போட்டுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறேன். 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு. அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு. இதுக்கு உப்பு ரொம்ப போட்டிங்கன்னா அப்படியே சுள்ளுன்னு தெரியும். நல்லா கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், இவ்வளோண்டு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் போடப்பேன். இப்போ போட்டுட்டு இது கொஞ்சம் அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேன். நான் அரைக்கும் போதே கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிட்டேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட போகிறோம். பக்கோடா மாதிரி போடும்போது காமிக்கிறேன். இது பக்கோடா மாதிரி ரொம்ப அப்படியே உருத்துலாம் போட முடியாது. சும்மா அப்படியே அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஸ்வீட் வேறு இருக்குமா, நல்லாயிருக்கும். வேகட்டும். வெந்தப்புறம் பார்க்கலாம். பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு. தங்க கலரில் இருக்குது. சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கலந்துக்கோங்க. அரிசி மாவும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு கலந்துக்கோங்க. அதுவும் இல்லையா கொஞ்சம் மைதா மாவு கலந்துக்கோங்க. நம்ம இஷ்டம் தாங்க எல்லாமே. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைங்க எந்த பிள்ளைங்கனாலும் நீங்கள் கான்னு சொன்னால் தான் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும் வடையா பக்கோடா. நீங்கள் இதை வடையாகவும் தட்டி போட்டுக்கலாம். நான் பக்கோடானா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் பக்கோடாவாக போடுறேன். இப்போ புதினா இது போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இந்த வாசம் ஊரே தூக்கும். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். மீதி இவ்வளோதான் மாவு இருக்குது. நான் வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இந்த கப்புக்கு 1 கப்பு பச்சையாக இருக்க கார்னு. நீங்கள் வந்து வேக வச்சதோ இல்லைனா வேறு எதுவும் கிடையாது. பச்சையாக உள்ள இதை தான் நீங்கள் வந்து அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஸ்நாக்ஸ் நான் பண்ண போகிறேன். இது ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் பண்ணணும்னு. அடிக்கடி இங்கே கரண்ட் வேறு போயிடுது. அதனால் சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படிங்கிறதோ அரைச்சி அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. இப்போ இந்த 1 கப்புக்கு ரவையை எடுத்து, வெறும் வறுக்காத ரவை எடுத்து நான் மாவை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கார சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக கோதுமை மாவில் பண்ணுவோம், மைதா மாவுலலாம் பண்ணுவோம். இந்த ரவையில் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ இதை முடிச்சிட்டேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. நல்லா குறகுறன்னு இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சமைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சத்தம் கேட்குதா? சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை வந்து எங்கள் டாகு பசிக்குது, கத்துது. எங்கள் டாகுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு வந்து பிசையும் போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாவை நான் இப்போ பிசைய போகிறேன். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் போல் காரப்பொடி, மிளகாத்தூள்,
கொஞ்சம் போல். அப்புறம் இதில் கொஞ்சம் போல் எண்ணெய், சூடான எண்ணெய். உங்ககிட்ட பட்டர் இருக்குன்னா பட்டர் போட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். நான் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சாலும் இந்த மாவு கொஞ்சம் ஊறணும். என் ரவை பார்த்திங்களா டைட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே முதல்ல பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினா கூட பிசையிறது கஷ்டம், ரவை மட்டும். அதனால் இப்போவே கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுமே. நல்லாயிருக்கும். ஊறினா தான் நமக்கு திரட்டி அதை கட் பண்ணி போட முடியும். ரொம்ப நாளாக நினச்சேன் போடணும்னு, எனக்கும் டைமே இல்லை. சரி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் செய்கிறேன். அவ்வளோதான். இப்படி பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறிட்டு நான் கட் பண்ணி போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1/2 மணி நேரம் மாவு ஊறிச்சு. நல்லா சப்பாத்தி தட்டுற மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிட்டு அதில் நல்லா நீளமாக கோடு போட்டு அதை கிராஸாக கோடு போட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்குது பாருங்கள், 2 தட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெயில் நம்ம பொரிக்க போகிறோம். இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுதான் அப்படி கட் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் போடுறேன். மெதுவாக போடுங்க. இதில் ஓமம் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும், சீரகம் போட்டிங்கன்னா. ஆனால் ரவுண்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்படி வெட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. வெறும் பெருங்காயம், உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதுவே நல்லாயிருக்கும், சூப்பராக. பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சரிதான், சிம்லேயே வச்சுட்டு பாருங்க. ஏன்னா ரவை வந்து டக்குன்னு கருத்துரும். அதனால் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா புரட்டி போட்டு வேக வைக்கணும். ரொம்ப ஈஸி. நான் எவ்வளோண்டு மாவு போட்டேன், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது சாத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 வச்சு சிப்ஸ் வச்சு சாப்பிட்ருலாம். வீட்டில் இருக்க பொருளே தான். ரவைலாம் நம்ம போய் வீட்டில் எப்படியும் வச்சுருப்போம். உப்புமா கலர்றதுக்கு, கேசரி பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா மாவு பசஞ்சு வச்சுட்டு இப்படி நீளமாக நீங்கள் கட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு வைங்களேன், பொரிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ திரட்டி அப்போ போடனா கொஞ்சம் கஷ்டம். நம்ம முதல்ல நம்ம மாவை பசைஞ்சு நல்லா அப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நான் கொஞ்சோண்டு பெப்பர் போட போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு பெப்பர் போடுறேன். பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல, எங்களுக்கு பிடிக்கும். அதனால நாங்கள் போடுறோம். அப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு சாட் மசாலா. அவ்வளோதான், சுவையான ரவை சிப்ஸ் இப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் போட்டேன் பாருங்கள். இதை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அந்த மிளகு தூள், சாட் மசாலா வந்து நல்லா இப்படி மிக்ஸ் ஆகிடட்டும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் கார்ன் ஒன்று செஞ்சு காமிச்சேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரவையில் வந்து சிப்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்க லைக் பண்ணும். எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து 1 கிலோ வாங்கினேன் இந்த கார்னு. கொஞ்சம் மசாலா போட்டு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் அன்றைக்கி அல்வா கொஞ்சம் பண்ணேன். இன்றைக்கி பக்கோடா பண்ணி முடிச்சிட்டேன். இது சீப்பாக கிடைக்கிது. கிடைக்கிற நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். இது ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயும் குடிக்கல, இது நல்லா எண்ணெயும் குடிக்கல, இதுவும் எண்ணெய் குடிக்கல. நல்லா போட்ட எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்புறம் தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? பாய்.